கடமையை நீ ஒழுங்கா செய்யணும். உன் கடமையை நீ ஒழுங்கா செய்யலேன்னு கேட்டாக்கே அப்போ நீ சரியா தர்மத்தை ஆச்சரிக்கலைன்னு அர்த்தம். பூணலானவனுக்கு சந்தியாவந்தனம் பண்ண வேண்டியது கடமை. அது அவன் செய்யலைன்னாக்கு அப்போ அவன் சரியா தர்மத்தை ஆச்சரம் பண்ணலைன்னு தான் அர்த்தம். ஒரு கிரகஸ்தனானவனுக்கு யாராவது அதிதி வீட்டுக்கு வந்தால் அவருக்கு சத்காரம் பண்ண வேண்டியது கடமை. அவன் யார் வந்தாலும் கதவு சாத்தின்னு உட்காந்துருக்கான்னு கேட்டாக்க அது எப்படி அவன் கிரகஸ்த தர்மத்தை பாலனம் பண்றான்? ஒரு தபஸ்வின்னு சொன்னாக்கி அவன் எப்பவும் தபஸ் பண்ண வேண்டியது அவன் கடமை. அதை மட்டும் விட்டுவிட்டு மீதி விவகாரங்களுக்கு அவன் போயிட்டு இருக்கான்னு கேட்டாக்க அது எப்படி அவன் தர்மமாகும்? மகாபாரதத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கா, தனவந்தமதாதாரம் தரித்திரஞ்சா தபஸ்வினம் துவாவம்பசி நிவேஷ்டவ்யௌ கலே பத்வா திருடாம் சிலாம். உலகத்தில் ரெண்டு விதமான ஆட்கள் இருக்கு, பணக்காரன் ஏழை. எப்படி? இந்த ரெண்டு பேருக்கும் ரெண்டு கடமை இருக்கு. பணக்காரனுக்கு அந்த ஏழைக்கு தானம் பண்ண வேண்டியது பணக்காரனுடைய கடமை. அந்த பணக்காரனுடைய நன்மையை பகவானிடம் பிரார்த்திக்க வேண்டியது இந்த ஏழையினுடைய கடமை. அவர் எனக்கு உதவி செய்கிறார், அவர் என்னைக்கும் க்ஷேமமா இருக்கட்டும் அப்படின்னு அவன் பகவானை பிரார்த்தனை பண்ணணும். இவ ரெண்டு பேரும் அது பண்றதே இல்லை. இந்த பணக்காரனானவன் ஏழைக்கு கொஞ்சம் கூட தானம் பண்ண மாட்டேங்கிறான். இந்த ஏழையானவன் கொஞ்சம் கூட பகவானிலே இவருக்கு நன்மைக்காக பிரார்த்தனை பண்ண மாட்டேங்கிறான். அப்போ அங்க என்ன சொன்னான்னு கேட்டா, இந்த ரெண்டு பேரையும் கொண்டு போய் சமுத்திரத்தில் போட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. வெறுமனை இல்லையா, கழுத்துக்கு ஒரு கல்லை கட்டி போடணுமா, ஏன்னா நீந்திண்டு வரக்கூடாதுங்கிறதுக்கு.